வாழைக்காய் பச்சி வெங்காய பச்சி போடுறோம். வெறித்தனமா ருசிக்கிறோம். எவரிபடி வெல்கம். வாங்க கொடா எடுத்துட்டாரு கொட்டறதுல அப்படி மரம் சாயுது மச்சான் பார்த்து பிடிச்சிங்க. முறையில தான் ஆரம்பிச்சான். எழுத்துங்கண்ணே கட்டு அப்படியே மறுபடியும் கட்டுங்க மச்சான். அந்த பக்கம் அடி இறக்கி தண்ணி அதிகமாக மறுபடி போடுறோன்னா 8 சின்ன பிள்ளை டீ குடிக்கல? டீ குடிங்க அப்புறம் அடிக்கும். பிள்ளை அங்கே தான் இருக்கானே. அப்படியே வருவாள். ஆமா
இதில் பச்சி போட்டால் அப்படி தான் இருக்கும், சரியான பெருசு. கொஞ்சம் நேரத்தில் ஒரு நாள் மேற்கொண்டு போய் அரிசி மாவு நல்ல மாவு நுணுக்குன உப்பு மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம். ரூபா 对吗？கூப்பிட்டு நிறுத்த விட யார் நீங்கள் பார்த்த மாரி கொண்டு போகலாம். 5 ரூபா 5 ரூபா நெஞ்சு வலிக்கு போட்டு அப்புறம் புதுசாக டைலாக் சொல்லத்தை பார்த்து பார்த்து நெஞ்சு வலிக்கு போகுது. பார்த்துக்கணும் கீழே வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறா? என்னது அதுக்குதான் வாழைக்காய் பச்சை சொன்னல வாழைக்காய் பெருசு பெருசாக வரும்.
தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றோம். ஆமாம், சூப்பராக சாப்பிட்றோம். பூனை அது குச்சியில் தட்டிவிடணும்ல, வச்சு தேங்காய் சட்னிக்கும் வாழைக்காய் வச்சுக்கும் அப்படி தான் இருக்கும். வெங்காய பஜ்ஜிக்கு தக்காளி சட்னியா? வாழைக்காய் பஜ்ஜிக்கு இது தேங்காய் சட்னி. வெங்காயம் வச்சு தக்காளி சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூனை பேட்டிட்டு கூட இருக்கணும், அது மாதிரி கிடையாது. ஆம்சே, தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு. தக்காளி சட்னியெல்லாம் அரைச்சிட்டேன். நீங்கள் பச்சை மட்டும் போட்டு எடுத்துருங்க எல்லாத்தையும். வாழைக்காய் பச்சைக்கும் தேங்காய் சட்னிக்கும் அவனை இன்னும் காணணும். இன்னும் இல்லையா? கட்டிடு. வெங்காய பச்சைக்கும் தேங்காய் சட்னிக்கும் வேறு லெவல், செம்மையாக இருக்குது. இந்த வெங்காய பச்சைக்கும் சட்னிக்கும் செம்மையாக இருக்குது. வாழைக்காய் பச்சைக்கும் சட்னிக்கும் நச்சுன்னு இருக்கு. அப்படியே சட்னி கேட்குறாங்க. நீங்கள் சட்னி இந்த இருக்கு, இந்த இருக்கு ஒரு பிள்ளைக்கு இந்த இருக்கு யாரோ வச்சு குறைக்கல. எடுத்துட்டு